மாண்பு உறுப்பினர் அவர்கள் ஊக்கத்தொகை பற்றி இங்கே சொன்னாங்க. அன்றைய மாண்பு அமைச்சர் அவர்கள் அன்றைய சூழ்நிலை வேற, அன்றைக்கு கூலி உயர்வு கிடையாது, உரவிலை உயரல, டீசல் விலை உயரல, இன்றைக்கு எல்லாம் உயர்ந்து போச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க ஊக்கத்தொகை கொடுத்துருக்கீங்க. ஆகவே அதை ஒப்பிட்டு பேசு, அது பொருத்தமா இருக்கு. முன்னாள் முதல்வர் பேசுகிற போது இங்கே சொன்னார்கள், கூலி உயர்வு, அதே உரவிலை உயர்வு, இதெல்லாம் எப்பவும் ஒப்பிட்டுறதே கிடையாது. நாம கேட்கிற ஒன்றே ஒன்று, கூடுதல் விலை கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்ற ஒரே கேள்வி மட்டும்தான் இருக்கிறதே தவிர இதையெல்லாம் ஒப்பிட்டு காட்ட இயலாது. ஒன்று, நீங்கள் இதுவரையிலும் முதலமைச்சராக இருந்தபோது 4000 ரூபாய் கரும்புக்கு வழங்கி இருக்கிறதா என்பதை மட்டும் இங்கே சொல்லுங்கள், அதற்கு நாங்கள் பதில் சொல்லுவோம். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, அதிமுக ஆட்சி இருக்கும் போது யார் அந்த துறைக்கு அமைச்சராக இருந்தனே தெரியாது பேசிட்டு இருக்காரு. இரண்டாவது, ஒவ்வொரு ஆண்டு வருகின்ற பொழுது 20வது ஆண்டு, இன்னைக்கு 26வது ஆண்டு, 2020 2026, அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் இன்னைக்கு பல மாறுதல் ஏற்படுது. நான் ஏற்கனவே சொன்ன கூலி உயர்வு ஏற்படுகிறது, உரவிலை உயர்ந்தாச்சு, டீசல் விலை அன்னைக்கு 64 ரூபா இருந்தது, இன்னைக்கு 95 ரூபா 100 ரூபா வந்துடுது. அதற்கு ஏற்றவாறு தான் ஊக்கத்தொகை அதிகமாக கொடுத்திருக்கிற ஒழிய அன்றைக்கு என்ன லாபம் இருந்ததோ அதே லாபம் தான் அந்த விவசாயிகள் கிடைக்கிறத ஒழிய புதிய செய்தி எதுவும் இல்லை. பொருந்துற மாதிரி சொல்லுங்க. ஒரு கதையை மாற்றி மாற்றி சொல்லக்கூடாது. முதலில் தெரிஞ்சுக்கல, மாற்றி மாற்றி உறவிலை ஏறிவிட்டது, உறவிலை ஏறிவிட்டது, உறவிலை ஏற்றுவது, கூலி விலை ஏறிவிட்டதெல்லாம் சொல்லிட்டு கதையை சொல்லிட்டு, நாங்கள் ஏற்றி இருப்பது கூடுதலாக மானியத்தை ஏற்றி இருக்கிறோமா இல்லையா என்ற கேள்விக்கு தான் நீங்க பதில் சொல்ல வேண்டும். தவிர இதையெல்லாம் சுட்டி காட்டி அதனாலதான் நீங்க ஏற்றிருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படி சொல்லியிருந்தால் ஒவ்வொரு ஆண்டும் அது போன்ற பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இதே போல உங்களுக்கு தெரியும், உர பற்றாக்குறை வருகிற போது தமிழ்நாட்டிலே எங்கும் உரம் கிடைக்கவில்லை என்ற நிலையில கூட அன்றைக்கும் இதே மானியத்தை தான் நீங்கள் உயர்த்தினோமே தவிர வேறொன்றும் இல்லை. இப்போது புரிந்து கொண்டால் சரி. மாணவி உறுப்பினர், விவசாயிகள் போராட்டம் தொடர்பாக நாங்கள் அறிவிப்பு கட்சி சார்பாக அறிவிச்சிருக்கிறோம். எங்கள் பொதுச் செயலாளருடைய அறிவிப்பிலே பார்த்தீங்கன்னா சென்னையை தவிரன்னு வரும். அதனால் நம்முடைய உணவுத்துறை அமைச்சர் சென்னையில் குடியிருக்கிறதுனால A to Z இன்னும் கொஞ்ச நாள் சென்று கற்றுக்குவார். இப்போ எனக்கு தெரியல. இந்த நடப்பு ஆண்டில் விவசாயிகள் நெல்லுக்கு பயிரிடுகிற அடி உரம் இருக்கு இல்லையா, 20க்கு 20, பாமணி 20-20ன்னு பேர், ஒரு மூட்டை 50 கிலோ எவ்வளவு உயர்ந்திருக்கு தெரியுமா? 650 ரூபா உயர்ந்திருக்கு. ஒரு மூட்டை யூரியா 200 ரூபாய் உயர்ந்திருக்கு. இப்ப தமிழ்நாட்டில் எந்த வேலைக்குமே உள்ளூர்ல வேலைக்கு ஆட்கள் கிடைக்கல. இப்ப நான் நடவு நடுறேன்னு சொன்னா ஒண்ணு இயந்திர நடவு நடணும், இல்லைன்னா மேற்கு வங்காளத்திலிருந்து ஆள் வருவாங்க. அப்புறம் மின்சார கட்டணம் 2 மடங்கு உயர்ந்து போச்சு. டீசல் இல்ல பயன்படுத்துறாங்க, டீசல் பாத்தீங்கன்னா 105 ரூபா 110 ரூபாய்ச்சு. ஆக பூச்சி மருந்து அப்படியே டபுள் ஆயிடுச்சு. பூச்சியும் அதிகரிச்சிருச்சு, பூச்சி மருந்தும் அதிகரிச்சிருச்சு, நோய் மருந்தும் அதிகரிச்சிருச்சு. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை மருந்து அடிச்சாதான் நெல்லை பயிரை காப்பாற்ற முடியும் என்கிற நிலை இருக்கிறது. நான் இந்த வறட்சியில 16 ஏக்கர் நடவு செய்திருக்கிறோம். டைரக்டர் வந்தாங்க, தோட்டக்கலை டைரக்டர் வந்தாங்க, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்தாங்க, பார்த்தாங்க. இப்போ இந்த எரிச்ச வெயில்ல மழையே இல்லாததுனால நம்ம இருப்பு வச்ச தண்ணியை பாய்ச்சறதுனால இந்த டெம்பரேச்சர் ரைஸ் ஆகி எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பேரவைத் தலைவர் 2 பக்கம் கடலுங்க, ஒரு பக்கம் கிழக்கையும் ஒரு பக்கம் தெற்கையும், 2 பக்கம் கடல்ல கடல் காற்று வீசுறதுனால நல்ல தண்ணியே உப்பு தண்ணியா மாறிடுது. அதனால நிலத்துல பாதி வரைக்கும் பயிர் இருக்கும், பாதி வரைக்கும் செத்து போச்சு. டைரக்டர் பார்த்தாங்க, தோட்டக்கலை டைரக்டர் பார்த்தாங்க, கலெக்டர் பார்த்தாங்க, விவசாயத்துறை மாண்புமிகு விவசாயத்துறை அமைச்சர் சொன்னார் என்னமோ தெரியல, பார்த்தாங்க. ஆக விவசாயிகளின் பாடு என்பது மிக 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 கஷ்டமான கண்ணீர் விடுகிற ஒரு நிலை இருக்கிறது. இது ஏதோ நிலம் இருக்குது, வேற வேலை இல்லை, வேற வழி இல்லை, அதுல நாங்க பண்ணிட்டு இருக்கிறோங்கிறது தான் உண்மையை தவிர, ஈரோட்டில் உங்களுக்கு தென்னை மரம் பொத்து பொத்துன்னு விழுவுது, காய் மஞ்சள் காய்க்குது, கறிக்குது, எல்லா விதமான பணப்பயிர் உங்களுக்கு இருக்கு, எங்கள்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. பார்த்தவங்களுக்கு தெரியும், வேலிக்கருவ பயிர் தான் இருக்கு எங்கள்கிட்ட, சீம காட்டாமணி தான் இருக்குது, ஆகாய தாமரை தான் இருக்குது. அதை அழிக்கணும்னு கேட்கிறோம், அதுக்கும் நீங்க பணம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அதையும் அழிக்கல. ஆக விவசாயிகள் 100% அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள் என்பதை மட்டும் இங்கே பதிவு செய்கிறேன். ராமச்சந்திரன் முடிச்சிடலாம். 2 விஷயம்.
இந்த ஊக்கத்தொகை கூட்டி இருக்கிறோம், இதுவரை இல்லாதது அதிக அளவாக கூடுதலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவலில் 10 வருஷத்துக்கு முன்னால் 1500 ரூபாய் இருந்தது, இன்றைக்கி 4000 ரூபாய் ஆக்கியிருக்கிறோம். அன்றைக்கி 4000 ஆக்க முடியாது, இன்றைக்கி தான் அதை செய்யணும். ரெண்டாவது, அப்பப்போ இருக்கிற விலை உயர்வு, இந்த அடிப்படையில் தான் இந்த ஊக்கத்தொகை வழங்குறோம். இப்போ போய் நீங்கள் விவசாயிகிட்ட கேளுங்க, யாராவது ஒருத்தர் போயிட்டு ஊக்கத்தொகை ஏற்றியாச்சு சந்தோஷமானு கேட்டால், இப்போவும் எங்களுக்கு பயிரிடுவதற்கு ஆகிற செலவை விட இந்த விற்பனை விலை குறைவாக தான் இருக்குது, இன்னும் கூடுதலாக கொடுத்தா பெட்டராக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆக ஒவ்வொரு முறையும் நீங்கள் கொடுக்குற 100 ரூபாயை விட அங்கே 200 ரூபாய் செலவு கூடிடுது. கரண்ட் பில் கூடிடுச்சு. இப்போ 2 மாதத்துக்கு ஒரு தடவை பில் கணக்கெடுக்கிறப்ப அதில் செலவு கூடுது, உரங்களை கூடுது, ஆளுடைய இந்த வேலை பணியாட்களுடைய சம்பளம் கூடி இருக்கிறது. இப்படி எல்லா வாரத்திலையும் போக்குவரத்து செலவு கூடி இருக்குது. அப்படியே நெல் எடுத்துன்னு போய் வித்தாலும் 15 நாளைக்கு எடை போட ஆள் இல்லைங்க. இப்பவும் இன்னைக்கும் அப்படி போட்டாலும் அந்த பணம் வாங்குறதுக்கு 15 நாள் காத்திருக்க வேண்டியது இருக்குது. மழை பெஞ்சு அந்த நெல் நனைஞ்சு போகுது. இப்படி எல்லா வகையிலும் விவசாயிகளுக்கு இந்த ஊக்கத்தொகை மட்டுமல்ல, இன்னும் சில சலுகைகளை கொடுத்தாதான் அவங்களால பயிரிட முடியும் என்கிற நிலையில் தான் விவசாயம் இருக்கிறது. ஆனால் நீங்க ஊக்கத்தொகை கொடுத்து நீங்க விவசாயிகிட்ட யாரா ஒருத்தர்கிட்ட கேளுங்க, அவங்க எங்களுக்கு இந்த ஊக்கத்தொகை மகிழ்ச்சியா இருக்குது, எங்களுக்கு இனிமே விவசாயம் லாபமா இருக்குன்னு யாரா ஒருத்தர் சொல்லட்டும். இருக்கவே இருக்கதாக அப்பப்போ தேவையா இருக்கிற ஆண்டுதோறும் இருக்கிற அந்த சூழ்நிலை, விலைவாசியை கருத்திலே கொண்டுதான் இந்த ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு கொண்டிருக்குது. இதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. இன்னும் ஒரே ஒரு கருத்து, வேளாண்மை துறையோடு வேளாண்மை துறையும் தோட்டக்கலைத்துறையும் ஏற்கனவே தனித்தனியாக செயல்பட்டு கொண்டிருந்தது. இப்பொழுது ரெண்டும் இணைத்து அந்த துறை செயல்படுகிறது. அந்த அரசு ஊழியர்கள் சொன்ன தகவல், எங்களுக்கு மீண்டும் வேளாண்மை துறையிலிருந்து தோட்டக்கலை துறையை பிரித்து அதை தனி நிர்வாகமாக கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் எங்களுக்கு பணி செய்வதற்கு என்று சொல்லியிருக்கிறார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு நந்தன் கால்வாய் திட்டம் ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக எங்கள் மாவட்டத்தில் மிகப்பெரிய, அதுவும் விழுப்புரம் மாவட்டத்துக்கும் பயனளிக்கக்கூடிய ஒரு திட்டம். அந்த திட்டம் ஏற்கனவே சில மற்றும் அறிவியல் கல்லூரி அமைத்து தர வேண்டும். வேட்டவளத்தில் தொழிற்பயிற்சி நிலையம் அமைப்பதற்கு உதவி புரிய வேண்டும். கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விரைவூர் பகுதியில் ஒரு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையம் அமைக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மக்கள் தொகை, வருவாய் மற்றும் நிர்வாக தேவைகளை கருத்தில் கொண்டு வேட்டாவளம் மற்றும் பெண்ணாத்தூர் பேரூராட்சிகளுக்கு தரம் உயர்வு செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நான் காலையிலிருந்து இல்லை, இப்போ இந்த அவை தொடங்கினதுலேருந்து பார்க்குறேன், பேசுகிறவங்க 10 நிமிஷம் பேசுனா 30 நிமிஷம் பதில் சொன்னாங்க. நான் ஒரு 5-6 கேள்வி தான் கேட்டேன், ஒருத்தர் கூட பதில் சொல்ல. பதிலை பெற்று இந்த நாட்டு மக்களுக்கு நான் கேட்ட கேள்விகளுக்கு உண்டான பதிலை பெற்று தருமாறு அன்போடு கேட்டுக்கொண்ட வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வணக்கம். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் சில விவரங்களை தெரிவிக்க விரும்புகிறார். அனுமதி அளிக்கிறேன். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த காலங்களில் நீர்வளத்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிதி 2021-22 2520 கோடி .63, 2022-23 ஆண்டில் 3937.37, 2023-24 4095.39, 2024-25 3274.39, 2025-26 3855 கோடி .02. மாண்புமிகு முதல்வரும் எங்களுடைய தலைவர் தற்போது ஒதுக்கியுள்ள நிதி 2026-27 9,264 கோடி. இதன் மூலம் நீர்வளத்துறையில் திட்டங்கள் விரைவாகவும் வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு உறுப்பினர் கேட்டுக்கொண்டது இணங்க டேப்ஸை பற்றி கேட்டிருந்தாங்க. தமிழ்நாடு அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம், அதை பற்றி என்ன ஆச்சு, இந்த 11,000 கோடி நீங்கள் இன்க்ளூட் ஆகலையே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது ஆக்சுவலாக லாஸ்ட் டிஎம்கே கவர்மெண்ட்டில் அவங்க ஒரு கமிட்டி ஹெட் பண்ணியிருந்தாங்க, ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணது ஹெட்டட் பை ககன்தீப் சிங் பேடி அவர்கள், ஐஏஎஸ். இந்த பென்ஷன் கமிட்டி ஹெட் பண்ணது அவங்க தான். அவங்க ரெக்கமெண்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்க. என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, the taps கேன் பி implemented only when
இந்த ஃபண்ட், இந்த நிதின்றது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாட்டேருந்து அவங்க எக்ஸ்ட்ரா பாரோயிங் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வரைக்கும் இந்த ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க 1/1/2026 அதுக்கப்புறம் ஆனர் ஆஃப்டர் 1/1/2026 வரைக்கும் இன்ட்ரிம் ரிலீஃப் கொஞ்சம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இன்ட்ரிம் பே அவுட் கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கிறோம். அதுக்கு கூடிய சீக்கிரத்தில் நம்ம அட்ரஸ் பண்ணுவோம். ஒன்ஸ் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எக்ஸ்ட்ரா பாரோயிங் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாங்கன்னா த்ரூ டேப்ஸ் கம்பல்சரி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. அது கூடிய விரைவில் இன்கேஸ் இந்த ஆகஸ்ட் ஹவுஸில் இன்ஃபார்ம் பண்ணுறது வந்து என்னென்னா அக்ரி பண்ணிட்டாங்கன்னா வரப்போகிற சப்ளிமெண்ட்ரி பட்ஜெட்டில் கண்டிப்பாக இந்த டேப்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. மாண்புமிகு உறுப்பினர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நிதியமைச்சருக்கு ஒரு தகவல் தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த குழுவை பொறுத்தளவுக்கு அது உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் என்கிற அடிப்படையில் தான் அந்த டேப் சிஸ்டத்தை கொண்டு வந்தோம். அதான் பரிந்துரை செய்ததோடு மட்டுமல்ல, நாங்கள் ஆட்சியில் இருக்கிற பொழுது அதுக்காக 11,000 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கிட்டு தான் வந்தோம். அதுதான் நீ கட் பண்ணிட்டீங்க. 11,000 மாத்திரம் கூடுதலாக இன்னும் 3,000 சேர்த்து 14,000 கட் பண்ணுன்றதான் நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் துறையில் கேளுங்க, அது உறுதியளிக்கப்பட்ட திட்டத்திற்கு நாங்கள் அறிவித்ததோடு மட்டுமல்ல, பரிந்துரையோடு அல்ல, அது உறுதி செய்யப்பட்டு ஆணையிடப்பட்டு 11,000 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டது என்பதை மட்டும் நான் பகிர்ந்து கொள்கிறேன். மாண்புமிகு சுற்றுச்சூழல் அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கடையனூர் சட்டமன்ற உறுப்பினர் நிறையா கோரிக்கை வச்சாங்க. முக்கியமாக பொறுப்பு அமைச்சர் என்ற முறையில் நிறையா சொன்னாங்க. அந்த தென்காசி மாவட்டம்ன்றது 7 மாவட்டமாக பிரித்து 7 ஆண்டுகள் ஆகுது. 7 ஆண்டுகளில் 7 மாவட்ட ஆட்சியர்கள் அதில் வந்து மாற்றப்பட்டிருக்காங்க. அதனால தான் நிறையா வந்து பிரச்சனைகள் அந்த மாவட்டங்கள் இருக்குது. முக்கியமாக வந்து அவங்க கேட்டது வந்து மாவட்ட ஆட்சியாளரும் வந்து ஈசி வாங்காமையே பண்ணியிருக்காங்க. முக்கியமாக என்வரான்மெண்டல் கிளியரன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா கவர்மெண்ட் பில்டிங்கள், முக்கியமாக கடந்த ஆட்சி காலத்தில் 20 பில்டிங் கிட்ட கவர்மெண்ட் பில்டிங்களை என்வரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்காமல் நிறைய கட்டியிருக்காங்க. முக்கியமாக ஹக்கா இடத்துல நிறையா பேர் கட்டியிருக்காங்க. அதனால தான் இந்த நிறையா பெர்மிஷன் கொடுக்க முடியாமல் இருக்குது. அதுக்கு உள்ள தீர்ப்பு இப்போ வந்திருக்கு. அதனால இது நம்ம சிஆர்டிஎன்ல பரிசீலனையில் இருக்குது. அதனால் கவர்மெண்ட் அரசு சார்ந்த எல்லா கட்டிடங்களுக்கும் சியாவில் எங்களோட அதிகாரியோட ஆலோசனை பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் 1.5 மாதத்தில் கண்டிப்பாக எல்லா கட்டிடங்களுக்கும் அனுமதி வழங்க பெறுன்றதை இந்த வாயிலாக கூறுகிறேன். தேங்க்யூ. அரசின் சட்ட முன்வடிவு ஆய்வு செய்தல் 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதிப்பு கூட்டுவரி திருத்த சட்ட முன்வடிவு சட்டமன்ற பேரவை சட்ட முன்வடிவு எண் 14/2026 மாண்புமிகு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதிப்பு கூட்டு வரி திருத்த சட்ட முன்வடிவு சட்டமன்ற பேரவை சட்ட முன்வடிவு எண் 14/2026 ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள பெற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சரின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. சட்ட முன்வடிவு பிரிவு வாரியாக ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. பிரிவு 2 மற்றும் இணைப்பு பட்டியல் ஆகியவற்றில் திருத்தங்கள் இல்லை. பிரிவு 2 மற்றும் இணைப்பு பட்டியல் ஆகிய சட்ட முன்வடிவின் பகுதியாக இருக்க வேண்டும் என்னும் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. பிரிவு 1 முகப்புரை நெடுந்தலைப்பு ஆகியவை சட்ட முன்வடிவின் பகுதியாக இருக்க வேண்டும் என்னும் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரை அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரை அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. மாண்புமிகு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேற்படி சட்ட முன்வடிவு நிறைவேற்ற பெற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரை அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரை அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. சட்ட முன்வடிவு ஏற்கப்பட்டது. பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவுற்றன. பேரவை மீண்டும் நாளை காலை 9:30 மணிக்கு கூடும். வணக்கம்.